சூரியன் எஃப்எம் 93.5ல டைம் பாஸ் ஹாட் சீட் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆர்ஜே சூர்யா நானும் வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளுடைய ஹாட் சீட்டுக்கு மிக முக்கியமான நபர் வந்திருக்கிறாங்க பொள்ளாச்சியில இருந்து. பொள்ளாச்சியில சாந்தி நிகேதன் அப்படிங்கிற ஸ்கூல் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஸ்கூலினுடைய செக்ரட்டரி நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் மேம், வெல்கம் டு த ஷோ. சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் மிஸ்ஸஸ் மேனகா செந்தில். நான் சாந்தி நிகேதன் மெட்ரிக் ஸ்கூல் அதுல செக்ரட்டரியா இருக்கேன். and we are running that school at பொள்ளாச்சி. சோ சாந்தி நிகேதன்ல மாண்டசரியும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம். அத பத்தி சொல்லுங்க மேம். மாண்டசரி தாமா. ஃப்ரம் ப்ரீகேஜில இருந்து 3rd வரைக்கும் இட் இஸ் மாண்டசரி. 4th இருந்து இட் இஸ் ரெகுலர் கரிக்குலமா தான் we are running. கிரேட். நீங்க நியூ பேரண்ட்ஸா இருக்கீங்க, இல்ல உங்களுடைய குழந்தைங்களை ஃபர்ஸ்ட் டைமா ஸ்கூலுக்கு அனுப்ப போறீங்க அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அது எல்லாத்தையும் தெளிவுபடுத்தும் விதமா தான் இன்னைக்கு டைம் பாஸ் ஹாட் சீட் இருக்க போது. தொடர்ந்து பேசலாம் மேம். இப்போ பரவலா நிறைய இடத்துல வந்து மாண்டசரி லேர்னிங் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி நிறைய இப்போ உருவாயிட்டே இருக்கு. மாண்டசரி லேர்னிங் பத்தி சொல்லுங்களேன். எஸ்மா, இப்போ மாண்டசரி ஸ்கூலுங்க தான் மாண்டசரி மெத்தட்ஸ் நிறைய நாங்க யூஸ் பண்ணுவோம். ப்ராக்டிக்கல் மெத்தட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், கைக்கு அந்த டெக்ஸ்டரிட்டின்னு சொல்லுவாங்க, பென்சில் ஹோல்ட் பண்றதுக்கு, அதுக்கெல்லாம் தனியா we have some practical methods. பெக் போர்ட், சிலிண்டர் பிளாக்ஸ் அப்படிங்கிறது. அது குழந்தைங்க ரெகுலரா டெய்லி we ask them to do those activities ஸ்கூல்ல. சோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கிரேட் 1 வரும்போது அந்த ஹோல்டிங் ஆஃப் பென்சில் வந்து கரெக்டா இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். பீட்ஸ் இருக்கும், அந்த பீட்ஸ் த்ரெட்டிங் த பீட்ஸ்னு சொல்லி பண்ணுவாங்க. சிலிண்ட்ரிக்கல் பிளாக்ஸ் இருக்கும், அந்த பிளாக்ஸ் வந்து கரெக்டா ஷேப் வைஸ் அவங்க அடுக்கணும், சைஸ் வைஸ் அடுக்கணும். இந்த மாதிரி லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் வி டூ. பிங்க் டவர்னு ஒன்னு இருக்கு, அது வந்து அப்படியே பிளாக் ஸ்கொயர் பிளாக்ஸ் வந்து we have to keep stacking கரெக்டா சைஸ் வைஸ். ஸோ குழந்தைகளுக்கு வந்து ஸ்மால் லார்ஜ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் மெத்தட்ல they will start learning. மாண்டிசரிங்கிறது 1:5 பேசிஸ்ல இந்த குழந்தைகளை இந்த ப்ராக்டிக்கல் மெத்தட்ஸ் will ask them to do. சோ அந்த குழந்தைகளுக்கு ரீச் ரொம்ப நல்லா இருக்குமா இதுல. சோ they will understand the concept, ரொம்ப ஃபாஸ்டா புரிஞ்சுப்பாங்க குழந்தைங்க. அப்புறம் இதா எக்ஸ்பேண்ட் ஆக we started introducing other curriculums. அந்த ஏஜுக்கு தகுந்த அப்படி we started. கிரேட். நிச்சயமா இத பத்தின ஒரு சின்ன அவேர்னஸ் நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். இன்னும் டீடைலா நம்ம இத பத்தி பேசலாம். மேம், மாண்டசரி எஜுகேஷன்ல எக்ஸாம்ஸே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? வெரி ட்ரூமா. பிகாஸ் குழந்தைகளுக்கு வந்து எக்ஸாம் நீங்க மார்க் வாங்கினா மட்டும்தான் நீங்க வந்து you are qualified அப்படிங்கிறது we don't teach them like that. ஓகே. ஸோ மாண்டசரியில வந்து அவங்களுக்கு ப்ராக்டிக்கலா அவங்களுக்கு பண்றத பார்த்தே we will judge the kids. there is no எக்ஸாம் வச்சு இந்த குழந்தை இதுதான் பாஸ், இப்பதான் நீ ஃபெயில் ஆயிட்ட, ஒழுங்கா பண்ணல அப்படிங்கிற அந்த ஸ்கோல்டிங்கோ இதோ கண்டிப்பா நாங்க பண்றதே இல்லம்மா. we take it in such a way that அந்த குழந்தைக்கு வந்து எல்லா கான்செப்டும் புரிஞ்சிருக்கா. இன்கேஸ் ஒரு சைல்டுக்கு அந்த கான்செப்ட் புரியலனா we repeat the concept. அந்த குழந்தைக்கு மறுபடியும் கூப்பிட்டு உட்கார வச்சு we make them repeat that same practical methodல. சோ அந்த குழந்தைக்கு அது ரீச் ஆயிடுச்சுன்னா கான்செப்ட் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிகாஸ் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாமே பேஸ் வந்து இந்த மாண்டிசரியிலேயே நாங்க கொடுத்துறோம். ஓகே. அப்போ மாண்டிசரியில படிக்கக்கூடிய குழந்தைங்க வீட்ல போய் என்ன மாதிரியான ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க? வீட்ல பேரண்ட்ஸ் அதுக்காக என்ன எஃபர்ட் போடணும் மேம்? ஜெனரல் ரெஸ்பான்ஸ் ஆஸ் ஜெனரல் பேரண்ட்ஸ் தான். நத்திங் ஸ்பெஷல். மாண்டிசரியில படிக்கிறீங்க நீங்க ஸ்பெஷலா பண்ணணுங்கிற அவசியம் எதுவும் கிடையாது. பட் ஜெனரலாவே குழந்தைகளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பருப்பு, 2 பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம் பருப்பையும் கலந்து தென் ஆஸ்கிங் them to separate it. இதெல்லாம் நாங்க ஸ்கூல்லயே we do those activities. வெரி சிம்பிள் ஆக்டிவிட்டிஸ். இந்த பேரண்ட்ஸ் ஒன்னும் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ் வாங்கி மாண்டிசரி மெத்தட்ஸ்ல டீச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சம் பேரண்ட்ஸ் மேக் தட் மிஸ்டேக். வீட்டுல வந்து நாங்க கொஞ்சம் மாண்டிசரி எங்களுக்கு லைட்டா தெரியுங்க, யூடியூப்ல பாக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சு பண்றாங்க. பட் தட் இஸ் ஆக்சுவலி வெரி ராங். அதுக்கு குவாலிஃபைடு ட்ரைனிங் பண்ணி டீச்சர்ஸ் எடுத்தா மட்டும்தான் அந்த மாண்டிசரி வந்து குழந்தைகளுக்கு ரீச் ஆகும். சோ இந்த மாதிரி சின்னது வீட்டுல they can ask them to do கான்சென்ட்ரேஷனுக்காக. ஒரு பீட்ஸ் பூ இந்த கோர்க்குறாங்க, பீட்ஸ் எடுத்து கோர்க்க சொல்றது சின்ன த்ரெட்ல, அதெல்லாம் அவங்க பண்ணலாம். பட் அதுவே வந்து கிளாஸ்ல நீங்க பண்ற அதெல்லாம் வந்து இங்கே ரிப்ளிகேட் பண்ணணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா then that is wrong, not needed. கிரேட். இத கேட்டுட்டு இருக்கக்கூடிய நிறைய நியூ பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஆறுதலே கிடைச்சிருக்கும். ஐயோ ஸ்கூல் வரப்போது, குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்த்து போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிரஷரோடவே இருப்பாங்க. இப்போ சோஷியல் மீடியா பூம் ஆனதுக்கு அப்புறமா மாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஸோ அவங்க குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான டாஸ்க்லாம் கொடுக்குறாங்க, அவங்களுக்காக என்னென்ன மாதிரியான எஃபர்ட்ஸ்லாம் போடுறாங்க அப்படிங்கறத டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. இதனால ஒர்க்கிங் மாமுக்குமே இல்ல அதை பண்ணாத மாமுக்குமே ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. இதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆல் திஸ் மேக்ஸ் தம் ஒரு ஆன்ஷியஸாவே பேரண்ட்ஸ் இப்ப கேஜிஸ்ல இருக்காங்க. பாவம் என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த குழந்தைகளோட சைல்ட்ஹுட்ட என்ஜாய் பண்ணாம இப்ப பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆன்ஷியஸா நான் என்ன பண்ணணும், என் குழந்தைக்கு இன்னும் இதெல்லாம் பண்ணி கொடுக்கணுமா,
இப்பவே நான் ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் விடணுமா, பாட்டு ஐயையோ. கிளாஸ் போடணுமான்ட்டு ஆ. அடுத்த பரபரப்புலயே சுத்துறாங்களோ தவிர ம். நீங்க நம்ம பேரண்ட்ஸ் இருந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்ட் பேரண்ட்ஹுட் உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது இப்ப பேரண்ட்ஸுக்கு. ஆமா, அது காரணம், ஒரு மெயின் காரணம் சோசியல் மீடியா. ஆனாலும் எனக்கு சில சமயம் பாவமாம இருக்கு. பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல அவங்கள பார்க்கும்போது ஓகே. பரபரப்பா ஓடிட்டே இருக்காங்க பேரண்ட்ஸ். ம். அடுத்தது என்ன பண்ணலாங்க குழந்தைக்கு, என் குழந்தைக்கு டான்ஸ் போடட்டுமா, டான்ஸ் கிளாஸ் போடட்டுமா, என் குழந்தை இப்பவே நல்லா பாட்டு பாடுது, பாட்டு கிளாஸ்ல போட்டுமா இப்படின்னு எங்க கிட்ட கேக்குறாங்க. பட் எனக்கு வந்து புரிந்த வரைக்கும் நீங்க வீட்டுல வந்து குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, விளையாடுங்க போதும். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு மேல ஐ திங்க் இந்த பாட்டு கிளாஸ் இதெல்லாம் வந்து அப்புறம் கூட்டிட்டு போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. யூ ஹாவ் சோ மச் டைம். நிச்சயமா மேம். நமக்கு கிடைக்காத நிறைய விஷயங்கள் குழந்தைங்களுக்கு கிடைச்சிடணும். அதுவும் என்னென்ன பாசிபிள் வே எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஏர்லியா கத்து கொடுத்துடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்களே. லெட் தம் பி சில்ட்ரன். அவங்களோட சில்ட்ரன் அவங்களுக்கு தான் அதோட அழகே. ஸ்கூல்ல வந்தா நாங்க மத்ததெல்லாம் நாங்க பாத்துப்போம். ஜெனரல் பேசிக் வேல்யூஸ் இதெல்லாம் அவங்க வீட்டுல சொல்லி கொடுத்தாலே எங்களுக்கு போதும். மத்தபடி பேரண்ட்ஸுக்கு இப்ப இருக்க பிஸி வேர்ல்டுல எனக்கு தெரிஞ்சு நீங்க குழந்தை கூட உட்காந்து இந்த மாதிரி பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க நாங்க ஸ்கூல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தோம்னாலுமே இட் இஸ் ஆக்சுவலி வேஸ்டட். அசைன்மெண்ட்ஸே நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல இதை பண்ணிட்டு வாங்க நாங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னோம்னா சில பேரண்ட்ஸ் ஆக்சுவலி சலிச்சுக்கிறாங்க பாவம். தே டோன்ட் ஹேவ் த டைம். எல்லாரும் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ், 2 பேரண்ட்டும். டெஃபினெட்லி. அப்போ அவங்களுக்கு வந்து குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது விளையாடணும்னு தான் நினைக்கிறாங்களோ தவிர கூட குழந்தை படிக்க வைக்கணுங்கிற மாதிரி அவங்களுக்கு தோன்றது இல்ல. ஓகே. They want to play with the kids தான். And I feel அது better ma, if they play with the kids na the bond between parents and children actually நல்லா improve ஆகுது. ஓகே. லேர்னிங் நாங்க வீட்ல ஸ்கூல்ல பாத்துக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நைஸ். இப்படி ஒரு பர்சன் தாங்க நமக்கு வேணும். கிளாரிட்டி கொடுக்கறக்கும், கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்றக்கும், யாராவது ஒருத்தர் நமக்கு தெரியாத விஷயத்த பொறுமையா நிதானமா சொல்லி கொடுத்தா எவ்வளோ கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ மேம், இப்போ மாண்டசரி எஜுகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெகுலர் கரிக்குலம்க்கு வரும்போது என்ன மாதிரியான சிலபஸை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லுங்களேன். ஆக்சுவலி நீடடுங்கிறதே இல்லமா, ஆக்சுவலி எல்லா சிலபஸும் ரொம்ப நல்லா இருக்கு. பட் குழந்தைக்கு ஃபியூச்சருக்கு அவங்க டிசைட் பண்ணி என் குழந்தை இந்த இதுல படிக்கணும்னு நினைக்கும் போது பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா அந்த ஸ்கூல்ல இருக்கிற அம்யூனிட்டிஸ பாக்குறாங்க மெயினா. சிபிஎஸ்சிங்கிற கரிக்குலம்ங்கிறது வந்து நீங்க சொன்ன மாதிரி தான், பக்கத்து வீட்டுல எல்லாரும் போட்டாங்க. இப்ப என்சிஆர்டிங்கிறது ஒரு இதா போச்சு, எல்லாரும் எவ்ரிபடி வென்ட் இன்டு என்சிஆர்டி. அப்புறம் ஐசிஎஸ்சின்னு ஒண்ணு வந்துச்சுங்க, உடனே எல்லாரும் அதுக்கு போடலாம் அப்படின்னாங்க. இதுக்கும் மேல இருக்கு ஐபின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கும் மேல ஐஜிசிஎஸ்சின்னு ஒண்ணு இருக்குன்னு டிஃப்ரெண்ட் சிலபஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண உண்மையாவே நான் சொல்றேங்கம்மா, எனக்கு பேரண்ட்ஸ் பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு நீங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் வந்து ரொம்ப டிராவல் பண்ணாம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்ல போட்டு குழந்தைய உங்க கூட வச்சுக்க பாக்கணும். நீங்க 5th அப்புறம் ஆக்சுவலி யூ கேன் டேக் அ கால், எனக்கு சிபிஎஸ்சில போட்டா நல்லா இருக்கு மெத்தடாலஜி. சோ குழந்தைக்கு வந்து அடுத்தது எனக்கு 11th and 12th வரும்போது இந்த சிலபஸ்ல எனக்கு குழந்தை படிக்கணும்னு நீங்க நினைக்கும் போது புட் தம் இன் தட் சிலபஸ். இப்ப நீங்க ஐபில போட்டீங்கன்னா இப்ப இருக்க லோக்கல் காலேஜஸ், நம்மளோட இப்ப இருக்க பிரசன்ட் இருக்கிற இங்க இருக்கிற இந்தியாக்குள்ள இருக்கிற காலேஜஸ்ல உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது டஃப் உங்களுக்கு. அப்ப என் குழந்தை அப்ராட்ல தான் படிக்கணும் யூஜிஏ அப்படின்னு டிசைட் பண்ற பேரண்ட்ஸ் கண்டிப்பா ஐபில போடலாம். அண்ட் செகண்ட் இது உண்மையாவே அஃபோர்டபிலிட்டி அவங்க பார்க்கணும். ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டெஃபினட்டா ஃபினான்ஸ் பிளேஸ் அ கிரேட் ரோல் பேரண்ட்ஸுக்கு. ஒரு இந்த வயசுல அவங்களுக்கு எந்த பேர்டன் எடுத்து அவங்கனால கொண்டு போக முடியும். பிகாஸ் படிக்கிற குழந்தை எந்த சிலபஸ்லயும் படிச்சுக்குதுமா. ஐ எம் ஃபைண்டிங் இட் தட் அதுக்கப்புறம் அந்த கெரியர் இது பண்ணணும்னு நினைக்கிறப்போ எவ்ரி சைல்டு அவங்கவுங்க கெரியரை பிளான் பண்ணி கொண்டு போய்க்கிறாங்க. சோ நீங்க டிசைட் பண்ண வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் அந்த 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் குழந்தை ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ல கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல போட்டுட்டு கேர், நீங்க கம்ப்ளீட் கேர் குழந்தை எடுத்துட்டீங்கன்னா 6th மேல the child will take the decision herself. பிரச்சனையே இல்ல. ஒரு மினி செமினாரே அட்டெண்ட் பண்ண மாதிரி எவ்வளவு இன்ஃபர்மேஷன், எவ்வளவு இன்சைட்ஸ்ல இப்போ வேர்ல்ட் ஃபுல்லாவே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குழந்தைங்களும் இப்போ ஃப்ரீக்வெண்டா நிறைய கேஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைம்ல ஸ்கூல்ல குழந்தைங்களை சமாளிக்கிறது எந்த அளவுக்கு சேலஞ்சிங்கா இருக்கு மேம்? வெரி வெரி சேலஞ்சிங், எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட். பிகாஸ் அது வரைக்கும் நீங்க போனை எடுக்காதீங்க தொடாதீங்கன்னு சொன்ன நாங்களே ஸ்கூல்ல இருந்து நாங்க வந்து ஸ்மார்ட் போன்ல தான் நீ கிளாஸ் எடுக்கிறோம், ஆன்லைன் கிளாஸ், எல்லாரும் ஸ்மார்ட் போன் வாங்குங்க, நெட் கனெக்ஷன் வாங்குங்கன்னு சொல்லி கம்பல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ ஆஃப்டர் தட் 1.5 இயர்ஸ் கேப் குழந்தைங்க வரும்போது அந்த போனையும் குழந்தையும் எங்கனால பிரிக்கவே முடியல. நீங்க ஹோம்ஒர்க் ஆகட்டும் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, இமெயில்ல அனுப்புங்க, the trend became like that. ஏன்னா அப்படி அனுப்பிச்சு பழகிட்டாங்க, கன்வீனியன்ட் ஆயிடுச்சு டீச்சர்ஸ்க்கு. உட்காந்து ஒவ்வொருத்தரா டைரியில எழுதி செக் பண்ணி குழந்தை ஹோம்ஒர்க் எழுதுதான்னு பாக்குறத விட ஈஸியா அவங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு ஹோம்ஒர்க் ஒரே இதுல கட்டிட்டாங்கன்னா ஆல் பேரண்ட்ஸ் கேன் see that. சோ இந்த மாதிரி இட் பிகேம் a lot of issues at ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து தயவு செஞ்சு குழந்தைக்கு வந்து நீங்க இமெயில்ல அனுப்பாதீங்க இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பாதீங்கட்டாங்க. எங்களுக்கு பழைய படிப்பு என்னன்னு பேப்பருக்கே கொண்டு போங்க. சோ
ஸோ தென் வி ஹேட் டு கண்ட்ரோல் ஆல் தட். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மாத்தி குழந்தைகளை கொண்டு வருது ரொம்ப டஃப் அண்ட் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஸ்கூலுக்கு செல்போன் கொண்டு வர்றாங்க சில கிட்ஸுங்கும் போது அதை பிடிச்சி நாங்க இது பண்ணோம். செல்ஃபி எடுக்கிறதுங்கிறது இப்போ ஒரு ட்ரெண்டாவே போயிட்டு இருக்கு. ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு இன் சச் வே தட் நாங்க வந்து ஏப்ரல் ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு நாள் செல்ஃபி டேனே ஒரு தடவை செலிப்ரேட் பண்ணோம். நீங்க போன கொண்டு வாங்க, வேணுங்கிற அளவு செல்ஃபி எடுத்துங்கன்னு ஸ்கூல்ல. பிகாஸ் ஒரு ஃபார்பிடன் திங் மாதிரி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லத்தான் இது பண்ணணும்னு இதுக்கு தோணுது. எக்ஸாக்ட்லி. சரி, ஒரு நாள் நானே உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், கம் வித் யுவர் பேரண்ட்ஸ் வித் த செல்போன். ஸ்கூல்ல செல்ஃபி எடுத்துக்கோ, யார் கூட வேணாலும் நின்று எடுத்துக்கோ வித் யுவர் பேரண்ட்ஸ் பெர்மிஷன் அண்ட் டீச்சர்ஸ் பெர்மிஷன். பட் அதுக்கப்புறம் இட் இஸ் ஃபார்பிடன். மிச்ச டேஸ் யூ ஆர் நாட் சப்போஸ் டு கொண்டாடவே கூடாது அப்படிங்கறத கரெக்டா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. Okay. So we decided to go இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் அபவுட்டா இப்படி மெத்தட் கொண்டு போய். Okay. So now the children are better actually. குழந்தைகளை திட்டுறது, அடிக்கிறது, இல்ல அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணா மட்டும்தான் இப்போ குழந்தை வளர்ப்பா இருக்கட்டும், இல்ல ஸ்கூல்ல குழந்தைங்களை சமாளிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குழந்தைங்களுக்கு நியூட்ரிஷியஸான ஃபுட் கொடுக்கறது பேரண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, கடமை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்க ஸ்கூல்ல அதுக்காக ஸ்பெஷலைஸ்டா ஏதாவது ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்களா? கண்டிப்பாமா. ஒன்னு, we don't allow noodles. அப்புறம் அந்த ரெடிமேட் ஜங்க் ஃபுட்ஸ் மாதிரி ஏதாச்சும் அவங்க கொண்டாடுறாங்க, பீட்சா, பர்கர், இதெல்லாம் நாட் அலவுட். கண்டிப்பா டெஃபினட்டா வெஜிடபிள் பொரியல் இருக்கணும். they can bring சப்பாத்தி, அந்த மாதிரி எரேட்டட் ட்ரிங்க்ஸ் எதுவுமே அவங்களுக்கு கொண்டு வரக்கூடாது, குடிக்கவும் கூடாது. சாக்லேட்ஸ், இதெல்லாம் பிஸ்கட்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்கூல்ல நாட் அலவுட். பர்த்டேவே இருந்தாலும் அவங்க கடலை மிட்டாய் தான் கொண்டு வந்து கொடுக்கணும் மத்தவங்களுக்கு. they cannot distribute cake or chocolates. ஸ்ட்ரிக்ட் ரூலா ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். சோ இந்த மாதிரி we make sure அந்த வேல்யூ எஜுகேஷன்ல அவாய்டிங் ஜங்க் ஃபுட்னே சொல்லி நாங்க டீச் பண்றோம் குழந்தைகளுக்கு. கரிக்குலம் அப்படிங்கறதையும் தாண்டி நிறைய வேல்யூஸும் குழந்தைங்களுக்கு டீச் பண்றது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத மேம் எம்பசைஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்காங்க. மேனகா மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சோ ஜெனரலா பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்? பேரண்ட்ஸ் ஜெனரலா ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி போயிட்டு இருக்குங்க. சோ பேரண்ட்ஸ பேர் சொல்லி கூப்பிடுறது, நீ வா போன்னு பேசுறது, அது ஒரு ட்ரெண்டிங்காவே போகுது. சோ மை ரெக்வெஸ்ட் டு பேரண்ட்ஸ் இஸ், பேரண்ட்ஸ் நீங்க பேரண்ட்ஸா இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு எத்தனையோ பேர் இருப்பாங்க, பட் நீங்க மட்டும்தான் ஃபாதர் மதரா இருக்க முடியும் குழந்தைக்கு. சோ கைட் பண்றதுல இருந்து சில விஷயங்களை நீங்க தான் மிரட்டி கொண்டு வரணும் அவங்கள. சோ டோன்ட் ஹெசிடேட். நம்ம மிரட்டினா குழந்தை வந்து நம்மள லவ் பண்ணாம போயிரும், நம்ம மேல பிரியம் இல்லாம போயிரும் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ்க்கு இப்ப அந்த ஒரு பயம் இருக்குங்க. சோ அதனால ஓவர் இன்டெல்ஜ் பண்ணிடுறாங்க குழந்தைகளை. சோ குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுங்க. அந்த குழந்தை என்ன வேணும்னு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. சோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொஞ்சம் சிறுசுல இருந்து கொண்டாந்துட்டாங்கன்னா that child வந்து ஆக்சுவலி ஒரு டிசிப்ளின்டு சிட்டிசனா வர்றதுக்கு நிறைய 100% சான்சஸ் அதுலதான் இருக்கு. நிச்சயமா மேம். மேம் சொன்ன எல்லா விஷயங்களுமே கண்டிப்பா எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். தேங்க்யூ சோ மச் மேம். எனக்கு சூரியன் எஃப்எம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த லிசனர்ஸ் அவுட் தேர். தேங்க்யூ சோ மச்.